அட்டகத்தி மிக தீவிர ஒரு இடதுசாரி பார்வை கொண்ட மிக தீவிரமான ஒரு அரசியல் படம் தான் அது. ஏன்னா ஒரு இந்தியாவினுடைய ஒரு பாதிக்கு நிகரான மக்களை ஒரு தனித்து விடப்பட்டிருப்பதும், அவர்களுடைய வாழ்வியல் வந்து ஒரு கொச்சைப்படுத்தப்பட்டிருப்பதும், அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்த முடியாத தொடர்ந்து சினிமாக்களிலும் சரி, பல்வேறு இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு மேல்நிலையாக்கம் பண்ணப்பட்ட கதைகளையும் அவங்களுடைய எல்லாமே அதுதான் வடிவமாகவும் அதுதான் வந்து பெருசாகவும் அப்படி இருக்கிறதும் இந்த மக்களுடைய வாழ்க்கை பேசவே ஆமா, விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையே அல்ல, அது ஒரு பொருட்டே அல்ல, அவங்களுடைய உணவு பொருட்டு அல்ல, அவங்களுடைய உடை, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய திருவிழாக்கள் எதுவுமே, அவங்களுடைய மரணம், அந்த விழாக்கள் எதுவுமே வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தப்படுறதும் கிடையாது. அதை வந்து ஒரு பெருசாகவும் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் பார்த்த அது சாணி தெளிக்கிறதா இருக்கட்டும், மாடுகளுக்கு இடையில கட்டில் போட்டு தூங்குறதா இருக்கட்டும், கோலமாக வித்துட்டு போகிறதா இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் மாட்டுக்கறி குழம்பு போய் கேட்கறதா இருக்கட்டும், இப்போது கீரை ஆஞ்சிக்கினி பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து சட்டி துணியை வந்து கடுப்பு கறிக்கு போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் பார்த்த, நான் வாழ்ந்த, நான் தான் தினேஷ். அப்போன்னும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அப்போது ஒரு வாழ்வை, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்வை, ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு வாழ்வை ஒரு காட்சிப்படுத்தி அதை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அதை வந்து பெரிய வெற்றியும் பெற்றிருக்கிறதுன்றது வந்து அது வந்து ரெண்டாவதாக ஒரு படம் எடுத்துட முடியும். யாராவது முதல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவர் இந்த கதையை வந்து மற்ற எத்தனை பேர்கிட்ட அதை சொல்லியிருப்பார், எவ்வளோ பேர் வந்து இதெல்லாம் ஒரு படமானு கேட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இது வந்து ஒரு படமே கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு குப்பை இது அப்படின்னெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. அதெல்லாம் தாங்கி அந்த வலி, அந்த அவமானங்கள், நிராகரிப்பெல்லாம் தாங்கி தனி ஒரு மனுஷனாக அந்த கதையை வந்து நிறுத்தி அது கொண்டு வந்து வெற்றி பெற வச்சது இருக்குல்ல, அந்த உழைப்பையும் அந்த அதுக்கான ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து மெட்ராஸுக்கு பிறகுதான் அவர் கிடைச்சதே தவிர, ஆனால் அட்டகத்திக்கு அவங்க வந்து பெருசாக யாரும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து அட்டகத்தி ரொம்ப பிடிச்ச ஒரு படம்.